வெல்கம் டு மை யூடியூப் சேனல். சேனலோட பேர் வித்யா அகாடமி. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது காம்படிட்டிவ் எக்ஸாம், அதுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் பார்ட் 2. வீடியோவுக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், which of the following act has specifically been enacted to help banks to deal with bad loans? A. Negotiable Instrument Act, B. Banking Regulation Act, C. Companies Act, D. சர்ஃபாசி ஆக்ட். அதாவது பேட் லோன்ஸ் அப்படின்னா வாராக்கடனை வசூலிக்கிற சட்டம் கொண்டு வந்தாங்க இந்தியாவில். அதுக்கு எதுபடி வருது? நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டா, பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்டா, கம்பெனிஸ் ஆக்டா, சர்ஃபாசி ஆக்டான்னு. இது சர்ஃபாசி ஆக்டில் வருது. டி சர்ஃபாசி ஆக்ட்ங்கிறது கரெக்டான ஆன்சர். செகண்ட் ஒன், who among the following cannot open no frill account in a bank? A. Agricultural laborer, B. farmer, C. student, D. a laborer in unorganized sector. இதில் யார் நோ ஃப்ரில் அக்கௌண்ட் அப்படின்னா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் யார் ஆரம்பிக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்கு. பி. ஸ்டூடெண்ட் பிலோ த ஏஜ் ஆஃப் 18 years. ஸ்டூடெண்ட்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். தேர்ட் ஒன், which of the following schemes has been launched to develop infrastructure in rural areas in India? A. அக்ஷத் யோஜனா, பி. ஜவஹர்லால் நேரு ரோஸ்கார் யோஜனா, சி. பாரத் நிர்மான், டி. சக்ஷார் பாரத் யோஜனா. ரூரல் ஏரியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக ஸ்கீம் கொண்டு வந்தது சி. பாரத் நிர்மான்கிறது கரெக்டான ஆன்சர். Fourth one, which of the following terms is not used in banking and finance? A. capital gain, B. market risk, C. mutual fund, D. apartheid. So கேபிட்டல் கெயின்கிறது ஃபைனான்ஸ் டேர்ம் தான், மார்க்கெட் ரிஸ்க்குங்கிறதும் உண்டு, மியூச்சுவல் ஃபண்டுங்கிறதும் உண்டு. டி அபார்த்திங்கிறது கிடையாது. அதனால டிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஃபிஃப்த் ஒன், த 100 rupee currency note in India bears the signature of A. Finance Minister of India, B. Governor of RBI, C. Prime Minister of India, D. President of India. 100 ரூபாய் நோட்டில் கையெழுத்து போட்டிருக்கிறது டி. கவர்னர் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐங்கிறது கரெக்டான ஆன்சர். சிக்ஸ்த் ஒன், which of the following organization or agencies is specifically set up to boost overall development in India, rural development in India? A. RBI, B. SIDBI, C. NABARD, D. EXIM. ஓவரால் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக செட்டப் பண்ண ஆர்கனைசேஷனுங்கிறது சி. நாபார்டுங்கிறது கரெக்டான ஆன்சர். செவன்த் ஒன், பேங்க்ஸ் இன் இந்தியா ஆர் ரெகுலேட்டட் அண்டர் A. Companies Act 1956, B. Special Powers of RBI, C. RBI Act 1934, D. Banking Regulation Act 1949. பேங்க்ஸ் ரெகுலேட் பண்ணுறது டி. பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949ங்கிறது
கரெக்டான ஆன்சர். 8th one, which of the following countries is a major producer of jute? A. Pakistan, B. Afghanistan, C. South Africa, D. Bangladesh. D. பங்களாதேஷுங்கிறது கரெக்டான ஆன்சர். 9th one, compilation of data on industrial production in India is done by which of the following agencies or organizations? A. National Testing Lab, B. Central Statistics Office, B. Reserve Bank of India, D. Planning Commission of India. இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் பற்றி கம்பைல் பண்ணுற ஆர்கனைசேஷன் வந்து பி. சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸுங்கிறது கரெக்டான ஆன்சர். 10th one, a savings bank account opened with a commercial bank with zero balance or very minimal balance is known as. அதுக்கு பேர் என்ன? சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு ஜீரோ பேலன்ஸை வச்சும் ஆரம்பிக்கலாம், இல்லாட்டி மினிமம் பேலன்ஸை வச்சு கூட இருக்கலாம். அதுக்கு பேர் ஏ. நோ ஃப்ரில் அக்கௌண்ட், பி. கால் டெபாசிட், சி. கரண்ட் அக்கௌண்ட், டி. ஸ்டூடெண்ட்ஸ் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட். இதுக்கு பேர் நோ ஃப்ரில் அக்கௌண்ட், அதாவது மினிமம் பேலன்ஸ் இல்லாட்டி ஜீரோ பேலன்ஸ் இருக்கலாம் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில். அந்த அக்கௌண்ட்டுக்கு பேர் நோ ஃப்ரில் அக்கௌண்ட்டுன்னு பேர். 11th one, what does the letter R denotes in the abbreviation BR Act, which controls banking activities in the country? A. Reformation, B. Regulation, C. Reporting, D. Resolution. பேங்க்கோட ஆக்டிவிட்டியை கண்ட்ரோல் பண்ணுற பிஆர் ஆக்ட் அப்படின்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. அதனால பிஆருங்கிறது ரெகுலேஷன், பி ரெகுலேஷனுங்கிறது கரெக்டான ஆன்சர். 12th one, பேங்கிங் செக்டார் வில் ஃபால் அண்டர் விச் ஆஃப் த ஃபாலோயிங்? ஏ. அக்ரிகல்ச்சரல் செக்டார், B. manufacturing sector, C. service sector, D. industrial sector. பேங்கிங் செக்டாருங்கிறது சேவை, அதாவது வங்கி சேவை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சி. சர்வீஸ் செக்டாருங்கிறது கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் த பெஸ்ட். இந்த எம்சிக்யூ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பேஜில் எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் இம்மீடியட்டாக உங்களுக்கு வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் தேவைப்படும் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ வெரி மச். ஆல் த பெஸ்ட்.